அன்பர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நாவுக்கரசு பெருமான் வரலாற்றினை பகுதியாக பார்த்து வருகிறோம். 11வது பகுதியிலே அங்கே திருமறைக்காட்டிலே நடந்த கதவு திறந்தது மூடின அற்புதம், அப்புறம் திருவாய்மூருக்கு ஞானசம்பந்த பெருமானம் இவரும் எழுந்தருளி அங்கே காட்சி கண்ட அந்த அற்புதங்கள் எல்லாம் பார்த்துவிட்டு அப்புறம் நாவரசர் அங்கே விடை கொண்டு அவர் மதுரையை நோக்கி செல்கிறார். அவரிடம் விடை பெற்று வரும்பொழுது நாகை அப்புறம் திருவீழிமிழலை வணங்கிவிட்டு பழையாறை வருகிறார். பழையாறையில் வரும்பொழுது சமணர்களால் சிவாலயம் முற்றிலுமாக மறைக்கப்பட்டிருக்கிறது. இதே பார்த்திங்கன்னா அவர் 215வது பாடலில் நல்லூரிலிருந்து திரு ஆரூர் தோழன் இணைந்து போகும்பொழுது பழையாறை சென்று அந்த வழியாக போனதாக இருக்கிறது. அப்பொழுது மறைக்கப்படவில்லை. அதன் பிறகு ஞானசம்பந்த பெருமானை புகழூரில் சந்தித்தது, அதுக்கப்புறம் பல தலங்கள்லாம் வழிபாடு செய்தது, இப்படியெல்லாம் பல வரலாறுகள்லாம் இருக்கின்றன. அப்புறம் திருவழிமொழியில் தங்கி அப்புறம் திருமறைக்காடு போய் அப்படிலாம் அந்த காலகட்டத்தில் ஒரு 2 ஆண்டுகளாவது ஆகியிருக்கலாம். மீள வரும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை. நமது ஆலயம் புறப்புற சமயத்தாரால் முற்றிலுமாக மறைக்கப்பட்டு சமன்பாழியாக இருக்கிறது. அதை மீட்ட வரலாறு தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். 12வது பகுதியாக 290 முதல் 300வது பாடல் வரை இந்த வரலாறு திருநாவுக்கரசு பெருமான் வரலாற்றிலே இங்கே சேக்கிழார் பெருமானால் வடித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதோடு அந்த திருத்தலத்திலே பாடிய 5வது திருமுறை 58வது பதியும் அகச்சான்றாக வாயிருந்தே தமிழ் படித்து ஆளுரா 1000 சமணம் அழிவாக்கினான் என்று அதை மறைத்த அந்த 1000 சமணர்களும் மன்னனால் அழிக்கப்பட்டார்கள் என்ற அதையும் அப்படி அதையும் அகச்சான்றாக உள்ளது. தலையெல்லாம் பறிக்கும் சமன்கையர் உள் நிலையினான் மறைத்தால் மறைக்க ஒண்ணுமோ. தலையெல்லாம் பறிக்கக்கூடிய இவர்கள் கீழ் மக்கள் இறைவனை மறைக்கணும்னு நினச்சா மறைக்க முடியுமான்னு அகச்சான்றோடு அந்த திருப்பதியும் இருக்கிறது. அதற்கும் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். அன்பர்கள் கடைசி வரை இதை ஒரு வேள்வியாக தவமுடையவர்களால் தான் இதெல்லாம் முழுதாக கேட்க முடியும். நூலையும் வைத்து கொண்டோ இல்லை இல்லாட்டினாலும் பரவாயில்ல, அது நுணுகி ஊன்றி கவனித்து முழுமையாக கேட்டு இறையர்களுக்கு ஆளாக வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம். பழையாறை விடுதலிலே சமணர்களால் நமது பழையாறை வடதளி ஆலயம் முற்றிலுமாக மறைக்கப்பட்டு சமன் பாழியாக ஆக்கப்பட்டு அவர்கள் மறைத்து வந்திருந்ததை உண்ணாவிரதம் இருந்து உண்ணா நோன்பு இருந்து இறைவனை இறங்கி உங்களை அந்த கோலத்தில் அங்கே எழுந்திருக்கிற திருக்கோலத்தை கண்டு அல்லால் நான் அங்கிருந்து அகலேன் என்று உறுதியாக இருக்கக்கூடிய அந்த அற்புத நிகழ்வு அகச்சான்றோடு கூடியது. அப்பர் பெருமானோட நாவரசு பெருமானோடைய பதியம் முழுவதும் அகச்சான்றாக உடைய அந்த ஒரு நிகழ்வு எல்லா அன்பர்களும் நுணுகி அறிந்து கொள்ள வேண்டும். மேம்போக்காக அறிந்து கொண்டிருப்பார். உண்ணாவிரதத்தை முதலில் தொடங்கியவர் அப்பர் பெருமான் என்றெல்லாம் இப்படிதான் சொல்வார்கள். என்ன அங்கு நிகழ்ந்தது, எதற்காக செய்தார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. அப்படி நாம் முன்னதாக திருமறைக்காட்டிலே ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசர் பெருமானும் எழுந்தி அருளி இருந்த பொழுது அங்கு கதவு திறக்கப்பட்டது, கதவு மூடப்பட்டது. திருவாய்மூருக்கு அப்பர் பெருமானை இறைவன் அழைத்து சென்றது. அங்கே நடன காட்சி காட்டியது. இந்த வரலாறுகளை எல்லாம் முன்னதாக பார்த்தோம். அப்பொழுது மதுரையிலிருந்து மங்கையர்க்கரசியாரும் குலச்செரியாரும் விடுத்த தூதர்கள் இங்கே ஞானசம்பந்தரை அணுகி திரு ஆலவாய்க்கு எழுந்தருள வேண்டும் என்று இறங்குகிறார்கள். அதை அப்பர் பெருமானுக்கு தெரிவிக்க இவர் அந்த சமன்கையரோட கையரின் வஞ்சனைக்கு ஒரு அவதி இல்லை, அவர்கள் எல்லா வஞ்சகமும் செய்வார்கள், உங்களை நான் அங்கே போக விட மாட்டேன், மேலும் அந்த கோள்களும் சரியில்லாத சூழலாக இருக்கிறது என்று அப்பர் பெருமான் சொல்ல அவருக்கு எல்லாமே தெரியும். ஞானசம்பந்தரை யாரும் எதுவும் செய்ய முடியாது, இறைவனோட புதல்வரை ஒத்தவர் என்று எல்லாமே அப்பர் பெருமான் அறிவார். இருந்தாலும் ஒரு தந்தைக்கு எவ்வளவுதான் மகன் திறமையாக இருந்தா கூட ஒரு தந்தைக்கு எப்படி ஒரு அச்சம் ஏற்படுமோ அப்படிப்பட்ட ஒரு உணர்வுபூர்வமான அச்சத்தால் இந்த கோள்களும் சரியில்லை என்று மறுக்கிறார். அதை இவர் தக்கவாறு எல்லாம் எடுத்து கூறி, நீங்கள் இந்த பொன்னி நாட்டில் உள்ள தலங்களை எல்லாம் வணங்கி இருங்கள், நான் ஆலவாய்க்கு போய் அவர்கள் இருவரையும் கண்டு சைவத்தை பாரித்தன்றி வேறு எதுவும் செய்யேன், இது உண்மையில் ஆணை என்று சொல்லிவிட்டு ஞானசம்பந்த பெருமான் விடை கொண்டு செல்கிறார். அப்பெருமான் பெருமான் சில நாள் மறைக்காட்டிலேயே தங்கி
அங்கிருந்து நாகை காரோணம் வந்து அங்கேயே அவருக்கு என்ன குறிப்பு ஏற்படுகிறதுனா வீழிமேலையை மீண்டும் காண வேண்டும் என்று அதிகமான பதிகம் வீழிமேலையிலும் பாடியிருக்கிறார். வீழிமேலையில வீழிமேலையை நான் தான் மீண்டும் காண வேண்டும் என்ற எண்ணம் எந்த காரணத்தாலோ எழுகிறது. அது எதற்காக தெரியல. ஏன்னா அங்க வந்து குறையுடைய காசு ஞானசம்பந்த பெருமானுக்கு கொடுத்து இவருக்கு சொக்க தங்கத்தை கொடுத்தாரு. இங்கே கதவு திறக்க இவருக்கு தாழ்ந்தாரு. அங்க ஒரு பாடலே நிகழ்ந்தது. நம்ம இந்த ஆராய்ச்சிகள்லாம் நம்ம செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் சிந்திக்க கூடாது. சிந்தையில வந்து அதெல்லாம் உழலை செய்யலாம் ஒழிஞ்சு நம்ம எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. இறைவன் ஒருவரே இந்த திருவிளையாடல்களை அறிவார். அப்படி வந்து இந்த 290வது பாடல்ல இருந்து இப்போ நான் இதை வந்து தொடர்கிறேன். நுணுக்கமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நூலை வந்து நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்கிறேன். பழையாறை வடிகளில் 5வது திருமுறையில 58வது திருமுறையை எடுத்துக்கொள்ளுங்கள். புத்தகங்கள் உள்ளவர்கள், பெரிய புராணம் கையில் உள்ளவர்கள், பெரிய புராணம்னா சிவனடியார் வீட்டில் இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள்னா, இல்லைன்னா இப்பொழுதே வாங்கி விடுங்கள். தர்மபுரம் ஒரே ஒரு 6000 ரூபாய் தான், ஒரு 1.5 கிராம் காசு கூட ஆகாது. 16 தொகுதிகளாக வந்து அதை பதிப்பித்திருக்கிறார்கள். பொருளோட குறிப்புரையும் இருக்கு. பெரிய நுண்மான் நுழைபுலமிக்க அறிஞர்கள்லாம் அதை வந்து யாத்திருக்கிறார்கள். தல வரலாறு குறிப்பும் அதில் இருக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான நூல் கண்டிப்பாக எல்லா இல்லத்திலையும், சைவர் இல்லத்திலையும் இருக்கும். 6000 ரூபாங்கிறது பெரிய தொகை இல்லை. இதுதான் சொல்றேன், எவ்வளவோ செலவு செய்கிறோம். அது வந்து கோடி ரூபாய் வந்து வீட்டில் பெட்டியில் வச்சிருந்தா என்னவோ அந்த அளவுக்கு சமம். அதுவும் ஒரு ஆராதனை பொருள். தினம் ஒரு பதிகம், ஒரு நாள் எடுத்து ஒரு பதிகம் படிக்கலாம். இதே போல உரையாற்றுவர்கள்லாம் வந்து உரையாற்றி விளக்கம் செய்யும்போது அதை நுணுகி ஆராய்ந்து தொடரலாம். அதனால வந்து நமக்கு வந்து தமிழ் அறிவு வரும். இந்த பாடல்களோட பொருளை வந்து பார்க்காமலே அதை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியும் காலப்போக்கில் இறைவன் திருவருளால் வளரும். இதை வந்து வாங்கி கொள்ள வேண்டும். பெரிய புராணத்தில், திருத்தொன்ற புராணங்கிற பெரிய புராணத்தில் 290வது பாடலில் இருந்து நான் இப்பொழுது முதல்ல தொடர்ந்து அதை நான் முன்னதாக சொல்லிட்டு அப்புறம் திருப்பதிக விளக்கத்தை சொல்லி இன்றைக்கு முடிக்கிறேன். வேணுபுரக்கோன் எழுந்தருள, வேணுபுரக்கோன் ஆலவாயை நோக்கி அவர்கள் அடியார்களோடு அவர் எழுந்தருள விடை கொண்டு அவரிடம் வந்து விடை பெற்று இருந்த வாகீசர், அங்கே திருமறைக்காட்டில் தங்கியிருந்த வாகீச பெருமான் பூணும் அன்பால் மறைக்காட்டில் புனிதர் தம்மை போற்றி இசைத்து, அந்த மறைக்காட்டு ஈசன் மீது வந்து பூணக்கூடிய பூண்ட அன்பினால மறைக்காட்டில் புனிதர் தம்மை போற்றி சேமித்து, புனிதராக இருக்கக்கூடிய பெருமானை போற்றி இசைத்து பாடி பேணி இருந்து அங்கு உறையும் நாள், அங்கு கொஞ்ச நாள் வந்து பேணி அங்கு உறைந்து இருக்கிறார். அப்புறம் வந்து பெயர்வார், அந்த ஊரை விட்டு போறாரு. வீழிமேலை அமர் தானுவினை தன் செய்யகள் மீண்டும் சார நினைக்கின்றார். வீழிமிழலை அமர்னா விரும்பி உரை என்று அர்த்தம். அமர்ந்து வந்தால் விரும்பி உரைகின்றன்னு நாம் வந்து பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். வீழிமிழலை அமர் தானுவினைன்னா, தானுன்னா மூங்கில் பெற, தானுன்னா ஸ்தம்பம், நம்ம வந்து பற்றி பிடித்து கொள்ள வேண்டிய ஒரு உறுதியான பொருள் என்று பொருள். தானுவினை தானுவின்தன் தானுவினுடைய செய்ய கடல், செம்மையான கடல்களை மீண்டும் சார நினைக்கின்றார். வீழிமிழைய இறைவனோட விரையார் பாதத்தை மீண்டும் சார ஒரு மனத்தில் வந்து ஒரு உள்குறிப்பு தெரிகிறது, ஒரு விருப்பு அதனால் எழுகிறது. சோலை மறைக்காடு அமர்ந்தவர்களும் சோதி அருள் பெற்று அகன்று போய், அங்கே போய் விடைபெறும் பொழுது எப்பொழுதும் வழக்கம் போல் அங்கே இருக்கக்கூடிய சோதியாக மறைக்காட்டில் விளங்கக்கூடிய இறைவனை மீண்டும் புக்கு இறங்கி தாழ்ந்து விடை கொண்டு அருள் பெற்று அகன்று போய், அந்த மறைக்காட்டிலிருந்து அகன்று போய் வேலை விடம் உண்டவர் வீழிமேலை மீண்டும் செல்வேன், ஒரு உறுதி எடுத்துக்கொள்கிறார். வேலை விடம் உண்டனா கடல்ல உள்ள வேலைன்னா கடல் என்று பேரு. கடலில் வந்து எழுந்த நஞ்சை உண்ட அந்த பிரானுடைய வீழிமேலையை மீண்டும் செல்வேன் என்று ஒரு உறுதி எடுத்துக்கொள்கிறார். அது முன்னதாக மனத்தில் நினைக்கிறார், இப்ப வந்து வாக்காலவே அதை வந்து பகிர்கிறார். பக்கத்தில் வர அடியார்கள்லாம் வருகிறார்கள் அல்லவா, அவர்களிடம் பகிர்ந்தார் என்று வேண்டுமானாலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். என ஞாலம் நிகழ்ந்த நாகை காரோணம் பிறவும் தாம் பணிந்து, அங்கிருந்து ஒரு 40 கிலோமீட்டர் வடக்க இருக்கு, கடற்கரை ஓரமாக வந்தால் கடல் நாகை காரோணத்தை அடையலாம். அங்கே கடல் நாகை காரோணத்தில் 12 சிவாலயங்கள் இருக்கிறது. இன்றும் வந்து ஓரிரு சிவாலயங்கள் சரியில்லாமல் பூஜை இல்லாமல் இருந்தது. பிறகு அதை எடுத்து கட்டி நன்றாக செய்கிறார்கள். ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம். கூடுதலாக 12 சிவாலயங்கள் அருகருகே இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் தான் கடல் நாகை, அதாவது செல்வ கடல் நாகை காரணம்னா, எந்த ஊர்ல சிவாலயங்கள் வந்து மிகவும் சிறப்பாக வந்து போற்றி பரவப்படுகிறதோ அங்கெல்லாம் வந்து செல்வத்திற்கு எந்த பஞ்சமும் இருக்காது. அங்கே வறியவர்கள் இருக்கானா, கோயில் பக்கமே போகாதவன், போனா கூட வந்து சுயநலத்தோட வழிபடுறவன், நம்பிக்கையோட இல்லாம வழிபடுறான், அவனுக்கெல்லாம் எதுவுமே ஆகாது.
இறைவன் அங்கு இருக்கிறார், இறைவன் நம்மளோட தோன்றா துணையா இருக்கிறார், அவர் தான் அங்கு அடையாளமாக இங்கே நிறைந்த இறைவன் ஆலயத்துக்குள் இருக்கிறார் என்று அதை பற்றி யார் வணங்கி வாழ்கிறார்களோ அந்த நகரம் முழுவதும் செல்வங்கள் இருக்கும். செல்வ கடல் நாயகரம்னு சுந்தரமூர்த்தி சாமிகளும் பாடியிருக்காரு, ஞான சம்பந்த பெருமான் பாடியிருக்காரு. சோலை மரக்காடு சரி. வேலை விட கொண்டவர் வீழி மேலே மீண்டும் செல்வன் என ஞாலம் நிகழ்ந்த உலகம் முழுவதும் புகழ்பெற்ற நாகை காரோணம் பிறவும் தாம் பணிந்து அங்கு நல்ல அருமையான பாடல். மனைவிதாய் தந்தை மக்கள் மற்றுள்ள சுற்றமுன்னும் வினைக்குலை விழுந்தழிந்து வேதனைக்கு இடமாகாதே என்று ஒரு அற்புதமான வாழ்க்கை நிலையாமை பாடுவார். பாடிட்டு நாகை காரவனும் பிறவும் தாம் பணிந்து பிற தலங்களையும் பணிந்து சாலும் மொழி வன்தமிழ் பாடி இயன்ற அளவுக்கு சாலும் மொழின்னா வன்தமிழில் வன்மையான வளமிக்க தமிழில் சாலும் வகையால் ஈன்ற வகையால் தமிழ் பாடி தலைவர் மிழலை வந்தடைந்தார். தலைவராகிய சிவபெருமானுடைய திருவேழிமேலையை அடைகிறார். வீழிமேலை தனை பணிந்து வீழிமேலில் இருக்கக்கூடிய விரையார் இறைவனோட விஷ்ணுவால் கொண்டு நிலைப்படுத்தப்பட்ட ஒரு சுயம்பு மூர்த்தி. அந்த விமானமே விண்ணெழி விமானம்னு ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரமூர்த்தி சாமிகள் இவர்கள் எல்லாமே பாடியிருக்காங்க பொழுது இதற்கு மேல் நமக்கு அந்த ஐயப்பாடு வரக்கூடாது. இப்பொழுது பொன்வையப்பட்டு மிகவும் சிறப்பாக அங்கு நிர்வாகம் திருவாவூதுறை ஆதிநகர் அவங்களுடைய ஆளுகையில் இருந்து சிறப்பாக நிர்வாகம் செய்யப்படுகிறது. அதை போகாதவர்கள் கண்டிப்பாக போக வேண்டும். ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரமூர்த்தி சாமிகள்லாம் மிக அதிக பதிகம். சீர்காழிக்கு அப்புறம் திருவாரூருக்கு அப்புறம் திருவெழிமேல தான் அதிக திருப்பதிகள் பெற்ற மூவர் திருப்பதிகள் பெற்ற தலம். சேந்தனாரோட திருப்பல்லாண்டு வேற அங்க இருக்கு. திருவிசைப்பா ஆமா அங்க இருக்கு. வீழிமேலை தனை பணிந்து வேத முதல்வர் தாம் இருப்ப ஆழி வளம் ஏந்திய ஆமா வீழிமேலை தனை பணிந்து அந்த தலத்தை பணிந்து வேத முதல்வர் தாம் இருப்ப ஆழி வளம் ஏந்திய அரியால் ஆகாசத்தின் நின்று இழிந்த வேத முதல்வர் அங்கே இருப்பதற்காக அவரை இருத்துவதற்காக விஷ்ணு என்ன பண்றாரு, ஆழி வளம்னா சங்கு ஏந்திய அரியால் திருமாலால் ஆகாசத்தின் நின்று இழிந்த வானத்திலிருந்து கொண்டு நிலைபெறுத்தப்பட்டு அவர் வழிபட்டு அந்த சக்கரம் பெற்ற வரலாறு மூவராலையும் அது சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நின்று இழிந்த வாழி மலர்ந்த கோயிலின்தன் அப்படிப்பட்ட சிறப்புடைய கோயில்தனின் மண்ணும் பொருளை போற்றி செய்து நிலை பெற்று இருக்கக்கூடிய அந்த சிவபெருமர்களை அடையாளக்குறியாக இருக்கக்கூடிய அருள் விளக்கம் செய்யக்கூடிய அந்த இறைவனை போற்றி இசைத்து தாழும் நாளில் நிறைய பாடல்கள்லாம் திருப்பதிகள்லாம் பாடி தாழ்ந்து அங்கு வணங்கி தங்கி இருக்கிறார். பிரபதியும் பணியும் காதல் தள்ளியிருப்பார். அங்கேயே 2 நாள் இருந்தா ஒரு திளைப்பு இருந்து இந்த பிரபதிகள்லாம் கேள்விப்படுவார்ல, இங்கே இப்படிப்பட்ட இருக்கு, ஆவடுதுறை இருக்கு, திருவிடமருதூர் இருக்கு அருகாமையில்னா கேள்விப்படும் பொழுது அவைகளையும் பார்க்கக்கூடிய ஆவல் ஏற்படும் இல்லையா. பிரபதியும் பணியும் காதல் தள்ளின்னு இருப்பார். அது உள்ளத்தில் எழுகிறது இறைவனோட திருவருளால. பூவில் பொழியும் புனல் பொன்னி கரை போய் பூக்களால் பொழிந்து பூக்களை எல்லாம் அடித்து கொண்டு பொழிந்து வரக்கூடிய அந்த பொன்னி கரையில போய் பொன்னி நதியாக காவிரி நதியின் கரை போய் பணிவார். பொறுப்பமைந்த ஆவுக்கு அருளும் ஆவிடு நந்துரையார் பாதம் அணைந்திறங்கி பொறுப்புடையன மிகவும் சிறப்பாக பசுவிற்கு அருள் புரிந்து அங்கே பசுவாக அங்க வணங்கி சாபம் நீங்கப்பட்ட தலம் என்ற ஒரு சிறப்பு உள்ளது. அதான் என்றால் பசு, ஆவடு துறை என்று அதுக்காக தான் பேரு. ஆவடு தன்துறைனா குளிர்ந்த துறை என்று பேரு. பாதம் அணைந்திறங்கி அந்த இறைவனோட திருப்பாதத்தை அணைந்து இறங்கி நாவுக்கரசர் ஞானபோனகருக்கு செம்பன் 1000 பாவுக்கு அளித்த திறம் போற்றி போந்து பிறவும் பணிகின்றார். ஒரு அற்புதமான ஒரு அகச்சான்று. இடரனும் தளரனும் பாடி ஞானசம்பந்த பெருமான் அம்பன் 1000 பெறுகிறார் அல்லவா. அதை நாவுக்கரசர் அந்த பதிக்கு போகும்பொழுது அந்த சிறப்பை எண்ணி 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 வியந்து அதை போற்றி செத்து பதிகத்துக்குள்ள இங்க வைத்து பாடுகிறார். மாயிரு ஞாலம் எல்லாம் மலரடி வணங்கும் போலும். மாயிரு ஞாலம்னா இருன்னா பெரியன்னு அர்த்தம். இரண்டுங்கிற பொருள் வருதுல, இந்த இடத்துல இருன்னா பெரிய. மாயிருன்னா மிக பெரிய. மாயிரு ஞாலம் எல்லாம் சர்வ அண்டங்களும் மலரடி வணங்கும் போலும். பாயிரும் கங்கையாலை படர் சடை வைப்பார் போலும். பாய்ந்து வரக்கூடிய அந்த பெரிய கங்கையை என்ன பண்ணுவாரு, படர்ந்த சடையில் வைப்பார் போலும். காயிரும் பொழில்கள் சூழ்ந்த கான்னா காடு பொழில்கள், காயிரும் பொழில்கள் சூழ்ந்த கழுமல ஊரற்கு அம்பன் 1000 கொடுப்பர் போலும் ஆவிடுது துறையினாரே என்று
அப்பர் பெருமான் அதை வந்து ஞானசம்பந்தரை பற்றி வேற எந்த பதியத்திலையும் அப்பர் பெருமான் குறிக்கவே இல்லை. இங்கேயும் வந்து இவரை வந்து அவருடைய பெயரை வந்து ஞானசம்பந்தர் என்றோ எதுவுமே குறிக்காம பிள்ளை என்றெல்லாம் விழிக்கிறாரு, பிள்ளை என்று விழிக்கிறாரு. அப்பரே என்று அவர் ஞானசம்பந்தர் சொல்லும்போது அடியேன்கிறாரு. இங்க திருமறை கேட்கல பிள்ளை என்று விழிக்கிறார். அதெல்லாம் இங்க வந்து அவருடைய திருப்பதியத்தில் வைத்து கழுமல ஊரர்னு அந்த ஊரை சேர்ந்தவர். அப்ப கழுமல ஊரர்னா யாரை குறிக்கும்னா வேற எவனையும் யாரையுமே குறிக்காது. கழுமல ஊரர்னா ஞானசம்பந்த பெருமான் தான் சிறப்பா குறிக்கும். வாத ஊரர்னா மாணிக்க வாசர் தான் குறிக்கும். அதே போல பேரெல்லாம் வச்சுக்கிட்டு அலையிறாங்க. இது என்ன ஞானம்னு சொன்னா கூட திருந்த மாட்டேங்கிறாங்க. திருவாத ஊர் அடிகள்னு ஒருத்தர் வந்து பேரை வைத்து கொண்டு உழைகிறார். வைத்த பொழுதே உடனே சுட்டி தயவு செய்து அவர் மேல நமக்கு எந்த காழ்ப்பு உணர்ச்சியும் இல்லை, அவருக்கு ஒரு நலம் விளைவிக்க வேண்டும், அவர்களோட சேர்ந்த அன்புகளுக்கெல்லாம் நலம் விளைவிக்க. இதை தவிர நமக்கு என்ன கருத்து இருக்கு? யார் மேலேயும் நமக்கு எந்த காழ்ப்புணர்வு இருக்கு? எல்லோரும் நன்றாக வந்து சைவத்தை வளர்க்க வேண்டும் என்றுதானே ஆசைப்படுகிறோம். வாத ஊரடிகள் என்று ஒருத்தர் யாரோ பெயர் சூட்டினாராம், தான் வைத்துக் கொண்டு அங்க இருக்கிறாரு. எப்ப வாத ஊரடிகள்னா மணிவாசகரை மட்டும்தான் குறிக்கும். அது போல வைக்கக்கூடாது. நம்ம வந்து அது தவறு. அது சிறப்பாக வந்து அந்த ஊரை வந்து அவருக்காக ஏற்றி குறிப்பிட்ட பேரு அப்படின்னு சொன்னா கேட்கல. அது அவர்கள் தலைவிதி. நாம் வந்து எதுவுமே செய்ய முடியாது. இப்படியெல்லாம் வந்து சைவத்தில் வந்து அதுக்கு பிறகு வந்து இடர்படுகிறார்கள். நம்ம வந்து பெரியோர்கள்லாம் நமக்கு சுற்றாங்களே, இது சரியா என்று மீண்டும் ஒரு கூடி பெரியோர்களோடெல்லாம் கூடி ஒரு ஆய்வு செய்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய எண்ணம் கூட இல்லாம உடனே ஒரு எதிர் குரல்களை தான் எழுப்பக்கூடிய மனநிலைகள் தான் அப்படிலாம் இருக்காங்க. ஆக காயிரும் பொழில்கள் சூழ்ந்த கழுமல ஊருக்கு அம்பன் 1000 கொடுப்பர் போலும் ஆவடுதுறையினார் என்று சொல்லி அந்த 1000 பொன் ஞானசம்பந்த பெருமானுக்கு கொடுத்த அந்த அற்புத நிகழ்வை, இறை வெளிப்பாட்டு அருள் நிகழ்வை இந்த இடத்துல பதிவு செய்து மகிழ்கிறார் நமது திருநாவுக்கரசு பெருமான். ஆமா, ஞான போனகருக்கு ஞானத்தை வந்து அம்பியை குழைத்து கொடுக்குறாங்க இல்லையா, அந்த போனகருக்கு செம்பொன் அருமையான பொன் 1000 பாவுக்கு அளித்த. எதற்காக அளித்தாரு? விலையுடை அருந்தமிழ் மாலைன்னார்ல, ஒரு விலையுடை அருந்தமிழ் மாலைன்னு சொன்னார்ல. பாவுக்கு சேக்கிடார் சொல்றாரு, பாவுக்கு அளித்த திறம் போற்றி போந்து பிறபதியும் பணிகின்றார். அருகாமையில் உள்ள பதிகள்லாம் பணிந்து எங்க போறாரு? பழையாறை வடதளி போயிடுறாரு. பழையாறை வடதளின்னா உங்களுக்கு ஒரு அடையாளமாக சொல்லுகிறேன். தஞ்சாவூர்ல இருந்து கும்பகோணத்துக்கு வரும்பொழுது கும்பகோணத்துக்கு முன்னதாக ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் திருவளஞ்சொழிங்கிற தலம் இருக்கும். அங்க வந்து ஒரு வளைவு இருக்கும். சுவாமி மலைக்கு இறைவன் அந்த முருகப்பெருமானுக்கு உள்ள வளைவு அங்க இருக்கும். அந்த முதன்மை சாலை தான் திருவளஞ்சொழிக்கு தெற்கு வீதி என்று நீங்கள் கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும். திருவளஞ்சொழி அவ்வளவு பெரிய தலம், கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து நாம் வந்து பார்க்க வேண்டிய தலம். அங்க அந்த சுவாமி மலை முருகப்பெருமானுக்கான ஆர்ச்சு அங்க போட்டிருப்பாங்க. ஆர்ச்சுன்னா இந்த வளைவு போட்டிருப்பாங்க. அதற்கு நேர எதிரே தெற்க ஒரு சாலை பிரிந்து செல்லும். அங்கிருந்து வந்தா ஒரு 4 கிலோமீட்டர்ல பட்டீச்சரம் இருக்கு. இந்த பட்டீச்சரம், பழையாறை வடைதலி, திருச்செத்தி முற்றெல்லாம் மிக மிக அருகாமையில் உள்ள அங்க கிட்டத்தட்ட ஒரு 6-7 சிவாலயங்கள், புகழ்பெற்ற சிவாலயங்கள் இருக்கின்றன. அதுல பழையாறை வடைதலி மாட கோயிலாக, அது கோச்சங்கனால் வந்து கட்டப்பட்டிருக்கலாம் என்று நினைக்கிறேன். அது மாட கோயில்களாக அமைந்து அது மிகவும் சீரழிந்து தற்பொழுது கோவை வசந்தகுமார் அவர்களுடைய முழு முயற்சியால் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு அது சீர் செய்து குடமுழுக்கு செய்யப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு தலம். ஆமா, செய்ய சடையார் பழையாறை எய்த அந்த சிவந்த சடையுடைய பழையாறையில் நிலை பெற்றிருக்கிற இறைவனை நாவுக்கரசர் பெருமான் போய் சேர, அதனில் செல்பொழுதில் முன்னதாகவே பட்டிச்சரம் வந்து வணங்கியிருக்காரு, திருச்செத்தி முற்றத்தில் வந்து வணங்கியிருக்காரு, நல்லூர்ல போய் அந்த சின்னமெல்லாம் பொறுத்து இந்த பகுதியில் வரும்பொழுது அந்த பழையாறை வடைதலை சமணர்களால் வந்து பற்றி வைக்கப்படவில்லை. அந்த தலத்துக்கெல்லாம் வந்துதான் வந்திருக்காரு. வடதலிக்கு தான் எல்லாம் வந்திருக்காரு. ஞானசம்பந்த பெருமானும் வந்திருக்காரு. திருவள்ளஞ்சூர்லேருந்து நேராக வடதலி வந்து தான் பட்டீச்சரம், இது சத்தியமுற்றம் போய் ஞானசம்பந்த பெருமான் பட்டீச்சரம் போறாரு. அந்த ஆலயம் இப்ப பாத்தீங்கன்னா இதுக்குள்ள ஒரு 2 ஆண்டுகள் இருக்கும். அப்போ அதன் பிறகு திருநாவுக்கரசு பெருமான் பல தலங்களையும் வணங்கி திருவாரூர்ல இருந்து அப்புறம் பூம்புகலூர் போய் பூம்புகலூர்ல தங்கிது. அப்புறம் ஞானசமுத்திர பிரிந்து வந்து மீண்டும் ஞானசமுத்திரம் சேர்ந்தார். இருவரும் சேர்ந்து ஆக்கூர்லாம் வந்து திருவழிமலையெல்லாம் வந்து பாடி பல காலம் திருவழிமலையில தங்கி மறைக்காடு வந்து அது ஒரு 2 ஆண்டுகள் இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளி காலத்துக்குள்ள அமணர்களால் அந்த ஆலயம்
மறைக்கப்பட்டு அவர்களோட வழிபாட்டு தலமாகவோ தங்கக்கூடிய இடமாகவோ ஏதோ மாற்றி விட்டார்கள். செய்ய சடையார் பழையாறை எய்த அதனில் செல்பொழுதில் அங்கு போகும்போது அந்த ஆலயத்தை நோக்கி மையல் அமனர், அதாவது அடுத்தவனை வந்து வஞ்சகமா பொய் பேசியே முட்டாளாக்கக்கூடிய எவ்வளவு நாள் நிற்கும் இந்த பொய்யெல்லாம். பொய்யை வந்து எவனை சேர்ந்துடும், நம்ம எதிரிகிட்ட வந்து பொய் சேர்ந்துட்டா அவனை எதுக்கவே வேண்டாம், நம்ம மட்டும் விலகி இருந்தாண்ட வந்துடணும். அவன் வந்து கை கொண்ட பொய்யே அவனை வந்து அழித்து விடும். இந்த பல அனுபவங்கள்ல நாங்கள்லாம் வந்து பார்த்தது. அவன் பொய் சொல்றவனா இருக்கானா அவனை போய் நீ எதுக்காது, தானாகவே அவன் வந்து அழிஞ்சிடுவான், ஏமாத்துக்காரனா இருந்தாங்க. மையல் அமனர் மறைத்த வடதலையின் மண்ணும் சிவனாரை, மையல் அமனர்களாகிய மையல் செய்யக்கூடிய ஏமாற்றக்கூடிய வஞ்சகர்களாகிய பொய்யர்களாகிய அமனர்கள் மறைத்த வடதலையில் மண்ணும் சிவனாரை. ஏன்னா வேற இடத்துல ஒரு கோயிலை கட்டிட்டு போக வேண்டிய, என்ன தங்குற இடத்துக்கு இருக்கிற கோயிலையாடா வந்து நீங்க உங்க வழிபாடு, இதெல்லாம் மானவமானம்லாம் நம்ம இருக்கணும். அப்படிலாம் வந்து செய்திருக்காங்க பாருங்க. மையல் அமனர் மறைத்த வடதலையில் மண்ணும் சிவனாரை, அங்கே நிலை பெற்றிருக்கிற சிவனாரை கைகள் கூப்பி தொழுது அருள கண்ட ஆற்றால், அதை வந்து கையால கூப்பி தொழுங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கு. அமணர்கள் தான் பொய் விமானம் என கேட்டு அப்படி வந்து இவர் வந்து வணங்கணும் என்று அவர் விழையும் பொழுது அமணர்கள் வந்து அதை பொய் விமானம் ஆக்கிட்டாங்க. நம்ம சாமி இருந்ததெல்லாம் மாற்றி நம்ம பொம்மையெல்லாம் மாற்றி தீர்த்தங்கரெல்லாம் போட்டுவிடுவோம் 4 பக்கமும். அந்த விமானத்தை வைத்து வேற பெயிண்ட்லாம் அடித்து எப்படிலாம் அடையாளங்கள்லாம் மாற்றுமோ அப்படிலாம் மாற்றி விடுவார்கள். அப்படி ஒரு கோயில் நான் பார்த்துருக்கேன், அது இருக்கு இங்கே பக்கத்தில். நான் அப்புறமா தனியாக அதை சொல்கிறேன். சிவாலயம், சிவாலயத்துக்கு உள்ள இலக்கணப்படி கட்டப்பட்ட ஒரு ஆலயம், ஒரு சமணர்கள் உள்ள வழிபடக்கூடிய ஆலயமாக ஒரு கிராமத்தில் இருக்கு. பலருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் வந்து தனியாக அதை விளக்குறேன். அமணர்கள் தான் பொய்கோள் விமானம் என கேட்டு, அமணர்களோட விமானம் ஏன் அமணர்கள் வந்து சாமியை மறைத்து விமானத்தை கட்டிட்டான்னு அந்த செய்தியை கேள்விப்படுறாரு. பொறாத உள்ளம் மிக பொழிங்க, கேள்விப்பட்ட உடனே அதிர்ச்சி ஆகுது. இப்ப நம்ம ஆளுங்கெல்லாம் ஏதாவது அதிர்ச்சி வருதா? நம்ம கோயிலை இடிக்கணுங்கிறான், ஒழிக்கணுங்கிறான், ஏதாவது நம்ம இறைவனெல்லாம் இழிச்சு பேசுறான், நம்ம வழிபடும் முறையை இழிச்சு பேசுறாங்க. யாருக்காவது இந்த பொங்கி எழுதா? இந்த பெரிய புராணம் படித்தவனுக்கு வருது. எனக்கெல்லாம் அந்த பொங்கி எழுந்ததற்கு காரணம் பெரிய புராணத்தை கற்று தெளிந்து உணர்ந்த ஒரு நிலைமையாலதான் இதெல்லாம் வந்து பார்த்தா பொறாத அந்த எண்ணம் உள்ளுக்குள்ள உறைந்திருந்த எண்ணம் வந்து வெளியில வருது. பல பேருக்கு உறைந்து அப்படியே கிடக்கு, உறைந்து நடமாடும் மனிதர்களாக இருக்கிறார்கள். பொறாத உள்ளம் மிக புழுங்கி, என்ன நம்ம ஆலயத்தை வந்து அவன் ஆலயமாக மாற்றி இப்படி ஏமாத்திருக்கிறானு, இப்படி வஞ்சகர்கள் இப்படி செய்திருக்கிறான்னு மனம் பொறுக்கல. அந்த விமானம் தனக்கு அருகர அங்கு ஒரு இடத்தின் பாங்கு எய்தி, அந்த விமானத்துல அருகர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த விமானம் உள்ள ஆலயத்துல அதுக்கு அங்கு ஒரு இடத்தின் பாங்கு எய்தி, அங்கே பக்கத்துல வேற ஒரு இடத்துல வந்து தங்கி கந்தமலரும் கடை கொன்றை முடியார் செய்ய கடல் உண்ணி, அந்த மனம் வந்து வீசக்கூடிய கொன்றை மலர்களை உடைய முடியாராகிய இறைவனோட சிவந்த கடல்களை உள்ளத்தில் சிந்தித்து என்ன சொல்றாரு? மந்த அமணர் வஞ்சனையால் மறைத்த வஞ்சம் ஒழித்தருளி. மந்த அமணர்கள், முழுமையான ஒரு செயல்பாட்டு சிந்தனை இல்லாத அமணர்கள் வஞ்சனையால் மறைத்த வஞ்சம் ஒழித்தருளி. அவர்கள் வந்து அந்த ஆலயத்தை தொடலைன்னா அவர்களை போய் இவர் எதிர்க்க போறதில்லை. அவர்கள் ஏதோ அவர்கள் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் வேற ஒரு இடத்துலன்னா அதற்கு வந்து அப்பர் பெருமான் அதையே செய்ய போறார். நாம வழிபட வேண்டிய நம்ம இறைவன் இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தை மறைத்திருக்கான்னு என்ன உணர்ச்சி, ஒரு நியாயமான உணர்ச்சி ஒருவருக்கு வருமோ அந்த உணர்ச்சி தான். மந்தாமணர் வஞ்சனையால் மறைத்த வஞ்சத்தை வந்து ஒழித்து அருளி பந்தம் கொண்ட குண்டத்திரம் பாற்று வென்று பணிந்திருந்தார். இறைவனோட திருவடியை வந்து என்றார், எதுவுமே செய்யல. இதான் ஒரு பெரிய சத்தியாகிரதம், உண்ணாவிரதம். இறைவனோட திருவடியை வணங்கி தாம் போய் ஒரு கத்தி எடுத்துட்டு போல, கம்பு எடுத்துட்டு போல பலரை கூட்டி வந்து அங்க வந்து தகராறு பண்ணல. இப்படிப்பட்ட ஒரு முறையை தான் அப்பர் பெருமான் கையாண்டிருக்கிறார். ஞானசம்பந்தரோட நிலை வேறு, அது வேறு. இவர் கையாண்டது பூரா அந்த சாத்வீகமா சொல்றாங்களே, சத்தியாகிரகம் எல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் பின்னால வந்து சுதந்திர போராட்டங்கள்ல நம்ம தலைவர்கள்லாம் கையாண்டிருக்கிறாங்க. அதற்கெல்லாம் முன்னோடியாக அப்பர் பெருமான் இருக்காரு. அந்த இறைவனோட திருவடியை அப்படியே வந்து உள்ளத்துல சிந்தித்து இந்த வஞ்சாமணர்களை வந்து இந்த இடத்த விட்டு நீக்கி, நீங்க வந்து அவர்களை நீக்கினால் இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன்னு அப்படி அமர்ந்துடுறாரு. பந்தம் கொண்ட குண்டர் திறம் பாற்றம், அவர்களை அழித்து ஒழியும், இந்த இடத்தை விட்டு நீக்குங்கள் என்றுதான் கேட்கிறார். பாற்றோம்னா அந்த இடத்த விட்டு நீக்கிறது என்று அந்த வஞ்சத்தை ஒழித்தருளி நமது ஆலயத்தை விடுவித்து அவர்கள் இந்த இடத்தை விட்டு அகற்றுங்கள்ங்கிறது தான் நாவுக்கரசு பெருமான் கோரிக்கை. இதை வந்து நல்லா சிந்தையில் இருத்திக் கொள்ள வேண்டும்.
அங்க என்ன பண்றாரு, அடுத்த பாட்டு 296, வண்ணம் கண்டு நீங்கள் இருக்கக்கூடிய அழகிய அந்த தோற்றம் கண்டு, இந்த ஆலயத்துக்குள்ள கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய வண்ணம் கண்டு, அவர்களுக்கெல்லாம் தெரியும் எதையோ அவர்களுக்கு வந்து காண்பார்கள், நமக்கு தெரியாது. அங்க பச்சை வண்ணமாக திருமுறைகள்ல காண்றாரு, இங்க கையெறிந்தி நடமாடக்கூடிய கணபதி சிறத்துல காண்றாரு இல்லையா ஞானசம்பந்த பெருமான். அதுபோல வண்ணம் கண்டு நாம் உண்மை வணங்கி அன்றி போகேன், இந்த ஆலயத்துல உங்களுடைய அழகிய திருக்கோலத்தை கண்டு வணங்கி என்று இந்த இடத்தை விட்டு நான் நகரேன்கிறார் என்று எண்ணம் முடிக்கும் வாகீசர். இந்த எண்ணத்தை வந்து நிறைவேற்றம் என்று உறுதியாக அந்த வாகீச பெருமான் நாவுக்கரசர் பெருமான் இருந்தார். அமுது செய்யாதே, நான் உணவே எடுத்துக்கொள்ள மாட்டேன், தாங்கள் வந்து இந்த வஞ்சகர்களை எல்லாம் இந்த ஆலயத்தை விட்டு அகற்றி உங்களுடைய திருக்காட்சியை வந்து காண்பிக்க நான் வந்து அந்த வண்ணத்தை கண்டு அல்லது நான் போக மாட்டேன் என்று ஒரு இடத்தில் அமர்ந்து அமுது செய்ய மாட்டேன் என்று அங்கு உறுதியாக இருந்து விடுகிறார். அண்ணலாரும் அது உணர்ந்து சிவபெருமான் இந்த உறுதியை வந்து உணர்ந்து அங்கு அரசு தம்மை பணிவதற்கு, அரசு தம்மை பணிவதற்கு, வந்து அங்க பழையாறு விடுகளில் தன்னை பணிவதற்கு திண்ணமாக மன்னனுக்கு கனவில் அருளி செய்கிறார். அங்க இருந்த அப்பொழுது சோழ மன்னன் தானே தஞ்சாவூர்ல இருந்திருப்பான். அங்கிருந்து தஞ்சாவூர் ஒரு 30 கிலோமீட்டர் பழையாறு விடுதலிருந்து 30 கிலோமீட்டர் இருக்கும், அதுதான் தலைமையகமா இருக்கும். அங்க கனவுல சொல்லி அடையாளத்தெல்லாம் அவனுக்கு சாமி காமிக்கிறார், இந்த கோயில் இங்க இருக்கு. அண்ணலாரும் அது உணர்ந்து அங்கு அரசு தம்மை பணிவதற்கு திண்ணமாக மன்னனுக்கு கனவில் அருளி செய்கின்றான்னா அவன் எவ்வளவு பெரிய புண்ணியவானா இருப்பான். இறைவன் அந்த சர்வ அண்டங்களையும் காக்கக்கூடிய பெருமான் வந்து கனவுகள் வந்து அருள்வது என்றால் ஏற்றுக்கொள்ள அது வந்து எப்படிப்பட்ட ஒரு பெரிய திண்மை ஒழுக்க நெறியும் அவங்களோட வழிபாட்டு நெறியில் உள்ள உறுதிப்பாடு இருக்கும். அப்படிப்பட்ட புண்ணிய செயலம். என்ன சொல்றாரு அவன்கிட்ட கனவுல போய், அறிவில் அமனர் நம்மை மறைப்ப இருந்தோம், அந்த அறிவில்லாத அமனர்கள்லாம் என்னை வந்து மறைத்து கொண்டிருக்கிறாள், நான் அங்க இருந்து கொண்டிருக்கிறேன் என்று அங்கு அடையாள குறிகள் அறிய செய்து அருளி என்று அவனிடம் சொல்லி அவனுக்கு அடையாள குறிகள்லாம் இந்த இடத்துல இருக்கு, இந்த பாதையில போய் இந்த இடத்துல இந்த ஆலயம் இருக்கு, இந்த திசையை நோக்கி இருக்குன்னு அருளி நம்மை அரசு கும்பிடுவான் நெறியில் அமர்தம் எழுத்து. அங்கு வந்து நாவுக்கரசு வந்து என்னை வந்து முறையாக வணங்கும்படியான ஒரு நெறியை உண்டாக்கும்படியாக அங்கு அமணர்களை எல்லாம் அங்கிருந்து அழித்து நீக்கி போக்கு, அவர்களெல்லாம் அழித்து நீக்கி அங்கிருந்து போக்கு என்று ஆணையிடுறாரு என்று அருள் புரிய செறிவில் அறிவுற்று எழுந்தவனும் அந்த கனவு கண்டதை வந்து முற்றிலுமாக மறக்காதான். செறிவில் அறிவுற்றுன்னா அப்படியே கனவுள் கண்ட சில காட்சிகள் வந்து மறக்காது, பல மறந்து விடும். சில காட்சிகள் நமக்கு மறுநாள் வந்து தெல்ல தெளிவாக நினைவு இருக்கும் பாத்தீங்களா. அப்படி வந்து இறைவன் என்ன சொன்னாரோ அந்த அடையாள குறிகள்லாம் அவன் நினைவுல இருக்கு. இறைவன் வந்து தோன்றி அருளியதெல்லாம் அவருக்கு நினைவுல இருக்கு. என்ன பண்றான், செறிவில் அறிவுற்று எழுந்து அவனும் செங்கை தலை உடனே வந்து எழுந்து கைகூப்பி வணங்கி இறங்கி கண்ட வியப்பு, அப்படி வந்து அவ்வாறு கனவு கண்ட வியப்பான செய்திய மந்திரிகளுக்கு வந்து சொல்றான். இயம்பி அவர்களுக்கு சொல்லி கூட கடிது எழுதி அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு அந்த ஆள்படை மாகாணம்லாம் இருக்குல்ல, கடிது எழுதினா விரைந்து போறான். இறைவனோட கட்டளை, அதுவும் அமுது செய்யாம இருக்காரு இல்லையா நாவரசர் பெருமான். கடிது எழுதி சரி சாமி சொன்னாரு 3 நாள் கழிச்சு போனா என்ன ஆகும். அண்டர் பெருமான் அருள் செய்த அடையாளத்தின் வழி கண்டு, சர்வ அண்டங்களுக்கும் வந்து அனைத்து அண்டங்களுக்கும் பெருமானாகிய இறைவன் என்ன அடையாளங்கள்லாம் காமிச்சாலும் அந்த வழியாக போய் குண்டர் செய்த வஞ்சனையை குறித்து வேந்தன் குலவு பெறும் தொண்டர் தம்மை அடிவணங்கி தொக்க அமனர் தோன்றுத்தான். குண்டர்களாகிய அந்த அமனர்கள்லாம் செய்த வஞ்சனையை குறித்து அவைகளெல்லாம் முற்றிலுமாக விளக்கி வேந்தன் குலவு பெறும் தொண்டர் தம்மை அடிவணங்கி நம்ம திருநாவுக்கரசு பெருமானோட திருவடியை வந்து வணங்கி அமனர் தூர் அறுத்தான். தூர் அறுத்தல்னா தூர் என்ற அந்த பயிர் நடும்பொழுது அது தூர் கட்டி பல பயிர்களாக மாறும். அப்படி வந்து அமனர்கள் பெருகி அங்க வந்து ஒன்று இருக்கா பாருங்க, அதெல்லாம் அடியோட அறுத்துறது. தூரோட பிடுங்கி எறியனா வேரோட பிடுங்கி எறியது. வேரோட இல்லாம மேலால நறுக்கி எடுத்தோம்னா அடியில இருந்து வேறு வந்து தழைக்கும். அந்த சமண அந்த புறச்சமயங்கிறது அந்த பகுதியிலே இல்லாத அளவுக்கு சுத்தமா தூர் அறுத்து விட்டான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதான் அந்த இவரோட இதுல சொல்லுவாங்கல்ல, அப்புறமா சொல்றேன். அப்படி வந்து அடியோட வந்து அறுத்துட்டான். ஆணை இணைத்தில் திகைப்புண்ட ஆணையை வந்து குட்டையை போட்டு இந்த பொருள்களை வந்து மிரிக்க சொன்னா எப்படி இருக்குமோ அப்படி வந்து அவர்கள் வந்து அழிக்கப்படுகிறார்கள். ஆணை இனத்தில் துகைப்புண்ட அமன் 1000 வாய்ந்தது. 1000 அமனர்களை வந்து அங்க அழிவாக்கினான்னு சொல்லி திருநாவுக்கரசர். இது ஒரு இறைவனோட ஆணை, இது வந்து நீதி. நீ எப்படி வந்து
அவர்களுக்குள்ள ஆலயத்தை மறைத்து இன்னொரு கோயில் கட்டினா அதற்கு மரண தண்டனை தான் தண்டனை. இது வந்து வேத நீதி. எல்லா நூல்கள்லையும் எல்லா சமய நூல்களையும் அவர்களோட தளத்தை வந்து மறைத்து வேற இது பண்ணானா அவனுக்கு இதுதான் தண்டனை. அந்த நீதியை தான் இங்க வந்து எடுத்து சொல்றாரு. ஆமா, ஆணை இனத்தில் தொகைப்பண்ட அமன் 1000 மாய்ந்ததன் பின் அவர்கள்லாம் அழிக்கப்பட்டதன் பிறகு மேன்மை அரசன் ஈசருக்கு விமானமாக்கி அந்த பழையபடி இருந்தது பாத்தீங்க. இவர்கள் வந்து அதை மாத்தி பொம்மையெல்லாம் மாத்தி அடையாளங்கள்லாம் மாத்தினதெல்லாம் மீளவும் வந்து முன்னதாக எப்படி அந்த விமானத்தில் இருக்க செய்ததோ அதெல்லாம் வந்து செய்து அந்த விமானத்தை ஆக்கி விளக்கிய பின் விளக்கம் செய்யுமாறு தோன்றுமாறு செய்த பின் ஆன வழிபாட்டுக்கு அர்ச்சனை நிபந்தமெல்லாம் அமைத்து ஒரு ஆலயத்தை வந்து முழுமையாக ஒரு குடமுழுக்கு செய்யும் பொழுது அதை செய்தவர்கள் என்ன செய்வாங்களாம், அந்த இறைவன் வந்து முன்பு இறங்கி இதை வந்து 6 காலம் செய்யறோம் இல்ல 4 காலம் செய்யறோம், இதற்கு வந்து இந்த நைவேத்தியத்து பொருளுக்காக இத்தனை வேலி நிலங்கள் கொடுத்துருக்கிறேன், அர்ச்சகர் சம்பளம் மற்ற ஊழியர்கள் சம்பளத்துக்காக இப்படி பண்ணிருக்கேன், நாள் பூசை இப்படி நடக்கும், சிறப்பு பூசைகள் இப்படி நடக்கும், இத்தனை நாள் விழாக்கள் வந்து பங்குனி உத்தரம் இல்லைன்னா வைகாசி விசாகம் இதை போல பல விழாக்கள் வந்து சிறப்பாக எடுக்க அதற்கெல்லாம் பொருள்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லி உறுதி கூறி செல்வார்களாம். ஆற்றரும் நோய்மிக்கு அவனி மழையின்றி போற்றொரு மன்னரும் போர்வழி கொன்றுவர் கூற்றுதைத்தான் திருக்கோயில்களானவை சாற்றிய பூசைகள் தப்பீட்டில் தானே. இங்க உறுதி எடுக்கிறான் பாருங்க இந்த உறுதிமொழி. இதில் தப்பிட்டுதுன்னா ஆற்றரும் நோய்மிக்கு இப்ப வருது பாருங்க கொரோனா நோய் என்னென்னமோ நோயெல்லாம் வருது கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எத்தனையோ பேர். அவனி மழையின்றி போற்றோரும் மன்னரும் போர் வழி கொண்டு வர மன்னனே வந்து போர் வழி கொண்டுடுவானா. அதனாலதான் அரசு வந்து மாறி மாறி வர்றது. இந்த சிவாலயங்கள் வந்து முறையாக பராமரிக்காததால ஒரு அரசன் நிலையாக இருக்க முடியல, மாறி மாறி வந்து வருகிறார்கள் பாருங்க. அதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். அது வந்து எப்படிப்பட்ட ஒரு தெய்வ வாக்கு, திருமூலர் வாக்கு. போற்றோரும் மன்னரும் அவ்வளவு சக்தி உடைய மன்னரும் போர் வழி கொண்டுவர். ஏன்னா கூற்றுதைத்தான் திருக்கோயில்களானவை சாற்றிய பூசைகள். கூற்றுதைத்தான சிவபெருமானுக்கு நிர்ணயித்த பூசைகள் விழாக்கள் இவைகள் எல்லாம் தப்பினால் இந்த நிலைமை ஏற்படுங்கிறத நம்ம நேரடியாக பார்க்கிறோம். சிந்தையில வந்து சுழற்றி சிந்தித்தால் பல செய்திகளை நாம் வந்து உணரலாம். ஆன வழிபாட்டுக்கு அர்ச்சனை நிபந்தம் எல்லாம் அமைத்திருந்தது. 299 பாட்டு. ஞான அரசும் புக்கிரங்கி நாதர் முன்பு போற்றுவார். இறைவன் முன்பு உள்ள புக்கிரங்கி முறையாக வழிபட்டு போற்றி பரவுவார். அங்கு ஒரு பாட்டு திருப்பதிங்க அங்க அருள் செய்கிறாரு. இது அகச்சான்றாக இந்த நிகழ்வை அருள் செய்கிறார். தலையின் மயிரை பறித்துண்ணும் சாதி. சாதின்னா தொகுதி என்று பேரு. ஜாதின்னா நம்ம சொல்றோம் இந்த ஜாதி இல்ல. மாடுன்னா எல்லா மாடும் சேர்ந்து ஒரே மாடுதான். பறவைன்னா எல்லா பறவைகளும் சேர்த்து, அதை தான் சாதி உரிமைம்பாங்க. அதே போல உண்ணும் சாதி அமனர் மறைத்தாலும் நிலையில்லாத நிலைமையினால் மறைக்க வேண்டுமா. இவர்கள் நிலையில்லாத கொள்கையை வச்சிருக்கிறான், பொய் கொள்கையை வச்சிருக்கிறான். அவர்களால வந்து அதை மறைக்க முடியுமா அப்படின்ட்டு பாடுறாரு அந்த பொருள்பட. என்னும் விலையில் வாய்மை குறுந்தொகைகள். அதுக்கு வந்து விலையில்லாத குறுந்தொகைகள். அந்த குறுந்தொகையாக வைத்து அதான் 5வது திருமுறையில 58வது திருப்பதிகம். குறுந்தொகைகள் விளம்பி புறம்போந்து அங்கு அமர்ந்தே அப்புறம் வந்து போற்றி பரவிவிட்டு அங்கேயே விரும்பி அமர்ந்து இலைகள் சூழப்படையார் சேர் இடங்கள் பிறவும் தொழை அணைவார். சூழப்படையாரோட பல பதிகள் அங்கே சூழ இருக்கிறது இல்லையா, அவைகளை எல்லாம் தொழ வேண்டும் என்று விழைவோடு அங்கே அப்பர் பெருமான் வந்து செல்கிறார். அந்த திருப்பதிகத்தை நான் கொஞ்சம் விரைவாக மேம்போக்காவது நீங்கள்லாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். 5வது திருமுறை என்னாலே குறுந்தொகை தான், திருக்குறுந்தொகை. 6வது திருமுறைன்னா திருத்தாண்டகம் தான். இது முதலில் வந்து நாம் மனத்தில் திருத்தாண்டங்கள் அனைத்தும் 6வது திருமுறை. திருக்குறுந்தொகைனா சிறு பாடல்களாக இருக்கும், நீங்க பார்த்தால் தெரியும். அவைகள்லாம் அதான் குறுந்தொகை என்று பேரு, குறுகி என்று பேரு. ஆனா வித்துக்கள் போல் பொருளை தாங்கி இருக்கும். அதனால குறுந்தொகைங்கிறதால வந்து அப்படி எடுத்துக்க கொள்ளக்கூடாது. வித்து போல பொருள்களை வந்து சுருங்க சொல்லி நிறைய பொருள்களை வந்து விளக்கி இருப்பார். என்ன முதல் பாடல்? தலையெல்லாம் பறிக்கும் அமன்கையர். தலையில உள்ள மயிர்களை எல்லாம் பறித்து எறிவார்கள். அந்த உலகையில வந்து நம்ம துறக்க வேண்டும் என்று ஒரு கொள்கையுடைய அமன்கையர்னா கீழ் மக்கள்னு அர்த்தம். உள் நிலையினான், உள்ளே வந்து எப்பொழுதும் நிலை பெற்று இருக்கக்கூடிய மண்ணி இருக்கக்கூடிய எங்க சிவபெருமான மறைத்தான் மறைக்கொண்ணுமோ, அவர்களை வந்து மறைக்கொண்ணுமோ. அலையினார் பொழிலாரை வடதில்லை. அலைகள் வீசக்கூடிய காவிரி பொன்னி நதியோட நீர் வளத்தால அலைகள் வீசக்கூடிய பொழிலால் சூழப்பட்ட ஆரை வடதலி நிலையினான் அடியே நினைந்து உய்மினை.
அங்கு நிலை பெற்று இருக்கக்கூடிய இறைவனோட திருவடியை நினைந்து உய்மினேனா இந்த பிறவி சூழல கொடும் பிறவி சூழலிருந்து உய்ந்து இறைவனோட திருவடியை சாருங்கள் என்று ஆச்சாரியர் உபதேசமாக இங்க நடந்த அற்புத நிகழ்வை சுட்டி இப்படிலாம் நிகழ்த்திய வழியை இறைவனை மறைக்க முடியுமா? அப்படிப்பட்ட இறைவனை வணங்கி நீங்கள் உய்யுங்கள், மேலே வாருங்கள், இந்த பிறவி கொடுஞ்சூழலிலிருந்து மேலே வாருங்கள் என்று ஆச்சாரியர் உபதேசமாக நமக்கு உபதேசிக்கிறார். அடுத்த பாட்டு, மூக்கினால் முரன்று ஓதிய குண்டிகை தூக்கினார் குலம் தூரறுத்தே. தூரறுத்தேன்னு அங்க சேக்கிழார் எழுதிருக்காரு பாருங்க, இங்க இருந்து எடுத்திருக்காரு இந்த சொல்ல. மூக்கினால் முரண்டு அவங்க மந்திரங்களை மூக்காலே சொல்லுவாங்களா, மூக்கே நீ முரலாயின்னு அப்புறம் சொல்றாருல, அதை போல அவர் அங்க அந்த பழக்கத்துலதான் அதை ஞாபகம் வச்சிருக்கிறார். நம்ம கூட மூக்கால இதுதான் மூக்கால் முரல்றது. மூக்கினால் முரண் அவன் மந்திரம் பூரா அப்படிதான் சொல்லுவாங்க இருக்கு. குண்டிகைன்னா அந்த நீர் கரக நீர் வைத்திருக்கிறார்கள் அது. தூக்கினார் அவங்களோட குலத்தை தூரறுத்தே. இறைவன் மன்னன் மூலமாக கருவியாக வைத்து தூர அறுத்துட்டார், வேரோட அங்க பறித்து எரிந்து விட்டார். தூரறுத்தே தனக்காக்கினான், தன்னுடைய ஆலயமாக மீண்டும் ஆக்கினான். அணி ஆரை விடுதலி, அழகு பெற்ற ஆரை வடதலி நோக்கினார்க்கு இல்லை அருநோய்களை. யாரு ஆரை வடதலி அந்த திருத்தலத்தை கண்ணால் கண்டு எதோ சிந்தனையில போகாம அந்த இறைவனோட அந்த ராஜகோபுரத்தை பார்க்கிறோம், அந்த விமானத்தை பார்க்கிறோம்னா மகிழ்ந்து உள்ளத்துல நினைச்சீங்கன்னா எந்த ஆலயத்தையும் நோக்கினாருக்கு இல்லை யால் அருநோய்களே. அவர்களுக்கு அருநோய்கள்லாம் இந்த கொடிய நோய்கள் இப்ப வருது பாருங்க, இதெல்லாம் வராது. யாரு சிந்திக்கிறா இதெல்லாம் ஏன் வருது இந்த நோயின்னு சிந்திக்கணும். ஏன் நமக்கு இந்த அச்சம் இதெல்லாம் சிந்திக்கணும். இதெல்லாம் இப்ப தக்க நேரம் இறைவன் எல்லாவற்றிற்கும் பெரியவர். நம்ம பொய் வஞ்சகம் சூது எல்லாமே அவர் அறிவார். அவர் அறியாம நீ அணுவ கூட அசைக்க முடியாது. இன்னைக்கு திருந்து நேற்று வரை எப்படி வேணாலும் போகட்டும். என் வழியா இறைவன் சொல்றாரு, இன்னையிலிருந்து திருந்து உன்னை மன்னிக்க காத்திருக்கிறார் உன்னை. ஆனா உண்மையாக திருந்தணும், அகமாற்றம் நமக்கு வேணும். அடுத்த மூணாவது பாட்டு, குண்டரை குணமில்லரை. குண்டர்னா தீயவர்கள் என்று அர்த்தம். உடல் கொழுத்தவர்னு பொதுவாக சொல்லுவோம், இங்க தீயவர்கள் என்றுதான். இப்ப குண்டர் சட்டம்னு இருக்கு பாத்தீங்க, அவன் குண்டாலாம் இருக்க மாட்டான். ஒல்லியா இருந்துகிட்டு உலகத்துல செய்யக்கூடாது அவ்வளவு அயோக்கியத்தினுக்கும் பிற உயிர்களுக்கெல்லாம் தீங்கு இழைப்பான். அதனாலதான் குண்டர் சட்டம் என்று இந்தியாவில் கொண்டு நம்ம அதை நடத்திட்டு இருக்கோம். குண்டரை குணமில்லாரை, நற்குணமே இல்லாதாரை கூரையில் மிண்டரை, உடையே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய வலியர். மிண்டர்னா வலியர்னு பேரு. மண்டரை விண்டரை துறந்த விமலந்தனை. இந்த துறந்தனா இந்த இடத்துல துரத்திய என்று அர்த்தம். விமலன்னா எந்த வித மலமும் இல்லாத அந்த சிவபெருமானை. அண்டரை தேவதேவரை, அண்டரை பழையாற வடைதலி கண்டரை. கண்டர்னா நீலகண்டத்தை அணிந்திருக்கிறவர், கற்கண்டு போல்வார் என்று கூட நம்ம எடுத்துக்கலாம். தொழுந்து உயிர்ந்தன கைகளே, அவர்களை தொழுது என்னோட கைகள்லாம் எனக்கு இறைவன் கொடுத்தாரு பாருங்க, இதை அதோட பயனை பெற்று விட்டன என்று அர்த்தம். கைகால் கூப்பி தொழில்னு சொல்றாரு இல்லையா அங்கமாலையில. அடுத்து நாலாவது பாட்டு, முடையறை தலைன்னா ஒரு துர்நாற்றம் வீசுந்த. இங்க கிராமங்கள் எல்லாம் இப்ப நாங்கெல்லாம் சிறுவர்களா இருக்கும்போது கோயிலுக்குன்னு ஆடு நேர்ந்து விடுவாங்க. மாரியம்மன் கோயிலுக்கு காளியம்மன் கோயிலுக்குன்னு காலை இல்லைன்னா ஆடு. அந்த ஆடு தொலை தூரத்துல வரும்போதே ஒரு துர்நாற்றம் வீசும், ஒரு அடையாளம். அந்த ஆடு போகுதுன்னா இந்த நாற்றத்தை வைத்தே நம்ம தெரிந்து கொள்ளலாம், அனுமானித்து தெரிந்து கொள்ளலாம் இந்த பழைய தோஷத்தால. அப்படி குளிக்கவே இல்லைன்னா என்ன ஆகும் உடம்பு? முடையறை தலை முண்டிக்கும். முடையறைன்னா முடை நாற்றம் வீசக்கூடியவர்கள் தலையில மொட்டை எடுத்து முண்டிக்கும்னா மழிக்கும்னு அர்த்தம். மொட்டரை மொட்டையர்களை. கடையறை கடைசி மக்கள் உருவத்தில் இருக்கான ஒழிய ஒரு கடைசியான நிலையில் இருக்கக்கூடியவன். உலகத்தில் உள்ள அயோக்கியத்தனம் வஞ்சகம் அத்தனையும் செய்யக்கூடியவன். கடிந்தார், இறைவன் கடிந்து அவர்களை இல்லையாகி செய்தார். அப்படிப்பட்ட இறைவனது கனல் வெண்மழு படையறை, வெண்மழுவையும் கனலையும் ஏந்திருக்கக்கூட படைகளை ஏந்திருக்கக்கூடிய இறைவனை பழையாற வடைதலை தனக்கே உரிமையாக சொந்தமாக உடையரே குளிர்ந்து உள்கும் என் உள்ளமே. குளிர்ச்சியாக அவரை நினைச்சு என் மனசு நினைக்கும்னு சொல்றாரு. அடுத்து அஞ்சாவது பாட்டு, ஒள்ளரிக்கனார் முன் அமன் நின்றுணும். உள்ளரிக்கண்ணா ஒளி வீசக்கூடிய அழகிய வரிபடர்ந்த கண்களை உடைய பெண்கள்லாம் உணவிடும் பொழுது உடையே இல்லாமல் நிற்பானா. கல்லறை, அப்படிப்பட்ட கல்லறை நின்று உண்ணக்கூடிய கல்லறை. கடிந்தருகு பூரலை, கடிந்த கருப்பூரலை, மனம் வீசக்கூடிய கரும்பு சாறு போல் இருக்கக்கூடிய இறைவனை
அல்லலம் புனல் ஆரை வடதலி வல்லலை புகழ்ந்து புகழ துயர் வாடுமே. அல்லலம்னா அங்க வந்து புனல் அல்லனா சேருன்னு அர்த்தம். அந்த நீர் இருக்கக்கூடிய புனல் ஆரை வடதலி, அந்த பழையாறை வடதலியில வள்ளலாக இருக்கக்கூடிய இறைவனை புகழ்ந்தீங்கன்னா, அவரோட போற்றி பரவணும்னா நம்ம துயர் வாடும். எப்படிப்பட்ட ஒரு அற்புத நிகழ்வை இறைவனால் வந்து இறைவன் துணையோட நிகழ்த்தி விட்டு நமக்கு இந்த ஆச்சாரிய உபதேசம் பண்றாரு. இப்பயாவது நம்பணுமா வேண்டாமா? ஒரு ஆச்சாரியர் சாதாரணமா சொன்னா நம்ப மாட்டான்லாம், இப்படிலாம் நிகழ்த்தி இறைவன் ஆச்சாரியர்கள் வழியாக இப்படிப்பட்ட அற்புத நிகழ்வுகளை நிகழ்த்தி இருக்கிறார்கள்லாம் தொகுத்து நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். 6வது பாட்டு. நீதியை கிட நின்றே மனையுணும் சாதியை. நீதியை வந்து கிட அறத்திலிருந்து புறம்பாக போகக்கூடியவர், நின்றே உண்ணக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட சாதியை அப்படிப்பட்ட ஒரு தொகுதியாக இருக்கக்கூடியவர்கள்னு அர்த்தம். கெடுமா செய்த கெட்டு போகுமாறு செய்த சங்கரன் சுகம் செய்பவர். அடியார்களுக்கு வஞ்ச நெஞ்சருக்கு இடம் கொடாருன்னு சொல்லுவார். துன்பமும் ஈவானான்னு சொல்றாரு. அந்த கருத்தை தான் சொல்றாரு. எல்லாம் அப்பர் பெருமான் சொன்னதுதான். கெடுமா செய்த சங்கரன் நமக்கெல்லாம் சுகம் செய்பவர். ஆதியை பழையாறை, எப்பொழுது அங்கே எழுந்தருளியார் என்றே தெரியாத ஆதியாக இருக்கக்கூடிய பழையாறை வடதலில சோதியை தொழுவார் துயர் பெருமை. சோதியாக விளங்கக்கூடிய இறைவனை தொழுவார்க்கு துயரங்கள், வாழ்வியல் துயரங்கள்லாம் தீரும். அங்க போகணும். அங்க ஒரு தலம் இருக்கு, பக்கத்துல உள்ள மக்களே போவதில்லை. அங்க முறையான பூசை இல்லை. பட்டீஸ்வரத்திலிருந்து ஒரு சிவாச்சாரியார் வந்து அங்க பூஜை பண்ணியிருந்தாரு. அந்த தலத்திலேயே ஒரு சிவாச்சாரியார் வசிக்கணும். அங்க கோயில்ல வந்து பணி செய்யக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு 2 வீடும், துணை பணி செய்பவர்களுக்கு சிவாச்சாரியருக்கு ஒரு இல்லமும் ஒவ்வொரு ஆலயங்களையும் கட்டி கொடுத்து பண்ணுனா எந்த ஆட்சியில வந்து அரசன் இருக்கானா அவன் நிலைத்து இருப்பான். அதுதான் போற்றோரும் மன்னரும் போர் வழி கொண்டு வர. நீ குன்ற மாட்ட. வேத வேதிகள் விட்டு வேதங்கள்லாம் ஆகமங்கள்லாம் ஆகம வேள்விகள்லாம் செய்யணும். திருமுறை ஓதுவார்கள் விட்டு ஒவ்வொரு ஆலயத்திலையும் அவர்களுக்கெல்லாம் ஒரு 25,000 ரூபாய் அளவுக்கு வந்து ஊதியம் கொடுக்கறதுக்கு அறநிலைத்துறையில செல்வம் இருக்கு. யாரும் அரசாங்கத்திலிருந்து ஒரு 10 காசு கொடுக்க வேண்டாம். ஓதுவாருக்கு ஒரு 25,000 ரூபாய், சிவாச்சாரியாருக்கு 25,000 ரூபாய், அங்க பரியாரருக்கு ஒரு 20,000 ரூபாய், அயல்பணி செய்பவர்களுக்கு ஒரு 18,000 ரூபாய் அளவுக்கு ஊதியம் கொடுக்கிற அளவுக்கு செல்வங்கள் அறநிலைத்துறையிலேயே இருக்கு. கேட்டா நான் அதுக்கு விளக்கம் சொல்ல தயாராக இருக்கேன். யாரும் வந்து ஒரு 10 காசு அங்க கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. செய்யல. அதனாலதான் அந்த அரசுகள் வந்து மாறி மாறி வருவதற்கு காரணம், அரசு ஆட்சியில் இருக்கும்போது ஆற்றலோட இருக்காங்க, அப்புறம் போர் வழி கொன்று விடுகிறார்கள். போற்றோரும் மன்னரும் போர் வழி கொன்றார். ஏன்? கூற்றுதைத்தான் திருக்கோயில்களானவை பூசைகள் தப்பி விட்டன. முறையான ஆகம விதிப்படி உள்ள பூசைகள்லாம் தப்பி நிற்கின்றன. இன்னைக்கு பல ஆலயங்கள் சிவாச்சாரியர்களே இல்ல. அவர்கள்லாம் எங்கேயோ போயிட்டாங்க, எதையோ நோக்கி போய்விட்டார்கள். திரட்டிரை கவலம் திணிக்கும் சமன். அந்த உணவு கவலத்தை வந்து திரட்டி வயிற்றுல திணிப்பானா. திணிக்கும் சமன் பிரட்டரை, பொய்யர்கள், வஞ்சகர்கள். பிரட்டர்னா பிரித்த, இந்த பழையாறை வடதிலிருந்து முற்றிலுமாக பிரித்து ஒழித்த பெருமாண்டனை, என்னுடைய இறைவனாகிய சிவபெருமானை செஞ்சது மன்னா. ஆனா பெருமான் மேலே ஏற்றி சொல்றாருன்னா, பெருமானோட கைக்கருவியாக மன்னன் இதை செயலாக்கம் செய்து போயிருக்கான். நாம எல்லாமே இறைவனோட கைக்கருவி. நான் இப்ப பேசுறேன்னா இறைவனோட கைக்கருவியாக தான் இங்க வந்து விளக்கம் செய்வீங்கிறத நீங்க வந்து புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க கேட்க தவம் இருந்ததால் தான் இங்க அமர்ந்து கேட்கறீங்க. இல்லைன்னா 5 நிமிஷத்துல மூடிட்டு ஏதோ சொல்றாருன்னு அவன் போயிடுவான். அவனுக்கு அந்த தவம் இருக்காது. இறுதி வரை கேட்கக்கூடிய தவமே இருக்காது. 1000 இடையூறுகள் வந்து அவனை வந்து தடுக்கும். அவனுக்கே விருப்பம் இருக்காது, போயிடுவான். தவசீலர்களால் தான் முழுமையாக கேட்க முடியும். அருள்திறம் பெருமாண்டனை அருள்திறம் தனி. அருட்திறத்தனினா அருட்திறங்களை அதிகமாக வழங்கக்கூடிய அழகிய ஆரை வடதலி. தெருட்டரைன்னா உலக உயிர்களை முற்றிலுமாக தெளிய வைத்து ஆணவத்தை மெலிய வைக்கக்கூடிய ஆற்றலை உடைய அந்த பெருமான். நம்ம உலகத்துல உயிர்களை வந்து பற்றி நிற்கிற ஆணவ முற்றிலுமாக சக்தி அறை செய்து உயிர்களை தெளிவித்து தன் திருவடி நிழலை சேர செய்யக்கூடிய பெருமானை தொழ, அவரை வந்து தொழுவதற்கு நம்ம செய்த தீவினைகள்லாம் இருக்கு பாருங்க, அவையெல்லாம் தீரும் என்று அங்க சொல்றார் உபதேசிக்கிறார். ஓதினத்தெழுத்தஞ்சு உணரா. நாம ஓதுறோம் இல்லையா, அங்கே எழுத்து அதை உணராத சமன். வேதனைப்படு, அவர்களை வந்து வேதனைப்படுத்தானே, வேதனைப்படுத்திய இறைவனை. வெங்கூற்றுதை பாதனை, வெங்கூற்றனை வந்து மார்கண்டையன் வந்து சரணடைந்தோடனே அவனை காப்பதற்காக வெம்மையாக வந்த சினத்தோடு வந்த கூற்றுவனை உதைத்த அந்த பாதத்தை உடைய பெருமானை. பழையாறை வடபலி நாதனை, பழையாறை வடதலியில நாதனாக இருக்கக்கூடிய அந்த பெருமானை
தொழ நம் வினை நாசமே, அவர்களை நாம் வந்து தொழுதோம்னா நம்ம வினை முற்றிலுமாக நாசமாகிவிடும் என்று சொல்கிறார். வாயிரும் தமிழே படித்து ஆளுரா, வாயில வந்து தமிழே வைத்து வந்து படிக்காதவன் பாருங்க. புறச்சமயத்தார்கள் வந்து தமிழ் மேல அவர்களுக்கு பற்றே கிடையாது. தமிழை வளர்க்க வேண்டும், தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இல்லாத ஒரு சூழ்நிலை அப்பொழுது இருந்திருக்கிறது. அவன் வாயில தமிழையே வந்து இந்த அருமையான தமிழ், ஏன்னா தமிழே சிவமா இருக்கும் பொழுது அவன் எப்படி படிப்பான்? வாயிரும் தமிழே படித்து ஆளுரா, அதை வந்து கற்றுக்கொண்டு அதில் வந்து செம்மை நிலையத்தை அடைய வேண்டும் என்று, சிவத்துக்கு ஆட்பட வேண்டும் என்று, ஆளுரான சிவத்துக்கு ஆட்படாத ஆளுரா வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத 1000 சமணம் அழிவாக்கினான். 1000 சமணர்களை வந்து சிவபெருமான் அந்த பழையாறை வடுதலில் உள்ள இறைவன் பாருங்க, பகைவர்களை அழிக்க வேண்டும்னா பழையாறை வடுதலுக்கு போ. ஆனா நியாயமான கோரிக்கையா இருக்கணும், நியாயமான கோரிக்கையா இருக்கணும். சும்மா வந்து நம்ம இடம் வந்து பிழைகளையும் தவறுகளையும் வைத்துக்கொண்டு இங்க இறைவனை வணங்கினா அது பயன் கிடையாது. நியாயமே இல்லாம நீங்க வஞ்சிக்கப்படுகிறீர்கள், உங்களுக்கு வந்து தீங்கு இழைக்கப்படுகிறதுனா பழையாறை வடுதலில் போய் எங்க இறைவனை வேண்டி மனம் உருகி, நான் உண்ண மாட்டேன், எனக்கு வந்து இந்த தீங்கை நீக்கணும்னு நான் 3 நாள் அடையாள உண்ணாவிரதம் இருந்துட்டு போறேன் சாமியை, எனக்கு கவனம் இருப்பா செய்யுங்க, உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். 1000 சமணம் அழிவாக்கினான். பாயிரும் புனல், பாயக்கூடிய இரும்னா பெரிய புனல், புண்ணி நதி, ஆரை வடுதலி, அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய ஆரை வடுதலி மேயவன் என, அந்த ஆரை வடுதலில நிலை பெற்று இருக்கிறான் எம் சிவன்னு நீ வாயால சொன்னாலே உன்னோட வல்வினை எல்லாம் கெட்டு போயிடும். இதை கூட உன்னால செய்ய முடியாத, இதுக்கு மேல வந்து ஆச்சாரியார் எப்படிதான் நமக்கு அருள்வாரு? இப்படியெல்லாம் நினைக்க முடியாதா, செய்ய முடியாதா? ஆகா, மயிலாடுதுறையில எழுந்திருக்கக்கூடிய அருள் செய்கின்ற ஈசனே, அண்ணாமலையில் இருந்து அருள் செய்யக்கூடிய இறைவனே, ஆவடதந்துறையிலிருந்து அருள் செய்யக்கூடிய இறைவனே, இதெல்லாம் கூட வந்து சொல்ல முடியாது. அவளது ஈனத்தனமான ஒரு புத்தி இருந்தா எப்படி நமக்கு நன்மை விளையும்? ஒரு அடியாருன்னு வந்தோம்னா தூய்மையை மனசுல வேணும், எண்ணத்துல வந்து வாக்கு மனம் செய்ய எல்லாமே ஒத்து இருக்கணும், ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கணும். உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசுவார், அந்த உறவெல்லாம் இருக்கவே கூடாது. அப்படிப்பட்டவர்களோட உறவும் நமக்கு இருக்கக்கூடாது. அவர்களெல்லாம் ஒதுக்குங்க, இறைவனே ஒதுக்கிடுவார். நமக்கு தூய்மை அதிகமாக அதிகமாக என்னுடைய அனுபவம். அதெல்லாம் 10வது பாடல் ராவணன் பாடல். வழக்கம் போல செருத்தனை, செருத்தனா போர் வீரம் மிக்கவனைன்னு அர்த்தம். செருத்தனை செய்யுனஞ்சேன் உறக்க சேமா, செருத்தனை செய்யும். செருத்தனைன்னா போர்களை வந்து பலரை வந்து நீதி இல்லாம வந்து போர் தொடுத்துட்டு போகக்கூடியவன். செருத்தனை செய்யும் சேனரக்கனை, வானலாவிய உலகங்களை எல்லாம் இந்திரலோகம் சந்திரலோகம் எல்லாத்தையும் அவனுடைய இதுல கொண்டு வந்துடுறான் இல்லையா? அவனுடைய உடல் எருத்திரனா நசுங்குமாறு, இற்று போகுமாறு, இருத்திர விரலால் இறை உண்டிய, சிறிதேக ஊன்றிய, இறைனா சிறிதேக ஊன்றிய, அறுத்தனைன்னா பொருளாகவே பொருள் உலகமாகவே இருக்கக்கூடியவன் அவன் தான். சொல்லுலகமாகவும் பொருள் உலகமாகவும் ஞான உலகமாகவும் எல்லாமாக இருக்கக்கூடிய இறைவன். அந்த அறுத்தனை பழையாறை வடுதலை திருத்தனைன்னா அழகியவர், திருத்தனாக இருக்கக்கூடியவர். அழகியவர்னா உலக உயிர்களுக்கு எல்லா நலன்களையும் வழங்கக்கூடிய பெருங்கருணையாளராக இருக்கக்கூடிய என் பெருமான் என்று பேரு. அவரை தொழுவார் வினை தேயுமே. அவர்களுடைய தீவினைகள் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, திட்டமிடாமலோ, முற்பிறவிலையோ இப்பிறவிலையோ செய்த தீவினைகள்லாம் இந்த பழையாறை வடுதலில் எழுந்திருக்கக்கூடிய இறைவனை தொழ முற்றிலுமாக தேய்ந்து அரும் என்று அற்புதமாக அருளி இருக்கிறார். இதற்கு மேல் நம்ம வந்து எப்படி சொல்ல முடியும்? இந்த வரலாறை நுணுகி திரும்ப அந்த நான் சொன்ன பாருங்க, அந்த பாடல்கள், அந்த திருப்பதிகத்தை வந்து உற்று வந்து உணர்ந்து நான் சொல்ல 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 அந்த புத்தகத்தையும் வந்து பார்த்து முழுவதுமாக உணர்ந்து உள்ளத்துல கல்வெட்டு போல் செதுக்கி மற்றவர்களுக்கும் செய்து இறைவனுக்கு ஆட்பட செய்யணும். ஒரு பயனை வந்து விளைவிக்க வேண்டும். நாம் வந்து மட்டும் இறைவனை வணங்கி கைலாயம் போறதுங்கிறது வந்து சுயநல வழிபாடு. அது போல சித்தர்கள் பலர் வந்து சுயநல வழிபாடா இருப்பாங்களாம். சிலர் மட்டும்தான், ஒரு 18 சித்தர்கள் தானே பாடல்கள்லாம் பாடி உலக மக்களை எல்லாம் இறைவனை நோக்கி நிலையாத வாழ்க்கை நிலையாமை, செல்வ நிலையாமை எல்லாவற்றையும் உணர்த்தி இறைவனை நாடு என்று சொல்றாரு. எத்தனையோ எண்ணாயிரக்கணக்கான சித்தர்கள் இருக்காங்க, சுயநலமாக தாங்கள் மட்டும் இறைவனை வணங்கணும்னு அந்த குறிக்கோளோட பல முனிவர்கள் பல சித்தர்கள்லாம் அப்படிலாம் இருக்காங்க. அப்படிலாம் இல்லாம நம்ம காலகட்டத்தில் வாழ்வர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு நன்மை விளைவிக்க செய்யணும், அவங்களை துன்பத்திலிருந்து விடுவிக்கணும்னா நான் முதல்ல வந்து திருந்தி நம்ம இறைவனை வந்து பற்றி இந்த ஆச்சாரியார் இப்படி வந்து உபதேசிச்சிருக்காரு. ஒரு அற்புத நிகழ்வை வந்து நிகழ்த்தி காட்டி அதன் பின் வந்து உரைத்தது
அதற்கு வந்து ஒரு அகச்சான்றாக இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட அற்புதமான திருப்பதிகம், இப்படிப்பட்ட வரலாறு. இதை வந்து பல பிறவிகள்ல புண்ணியம் செய்திருந்தால்தான் இது வந்து உங்க காதுல வந்து சேரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வரலாறு. இதுவரை வந்து தொடர்ந்து இருந்து பொறுமையாக கேட்ட அனைத்து செல்வர்களுக்கும் அனைத்து சிவமங்கல நலன்களும் விளைய வேண்டும் என்று இறைவனை இறைஞ்சி கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன். வணக்கம். ஓம் நம சிவாய.